கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் காக்காவை பார்த்துருக்குறீங்கல்ல? ஒரு தடவை எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து அந்த வீட்டில், நாங்கள் வாடகை இருந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு காக்கா போல் இருக்கும். அப்புறம் அதோட ரெக்கெல்லாம் வந்து ஒரு காஃபி கலரில் போல் இருக்கும். அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு, ஐயோ இங்கே பாருடி, யாரோ காக்காவை பிடிச்சி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அது பாரு, அதை கருப்பு கலரில் இருக்கிற காக்காவை பிடிச்சி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. எனக்கும் அப்படியா, இந்த ஊரில் இருக்கிறவங்க அதை கூட செய்வாங்களா இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் பாஸ்டரை கூப்பிட்டு, இந்த மாதிரி அதே போல் பறந்து வரும்போது, இது பாருங்க இந்த காக்காவை கூப்பிட்டு யாரோ பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, நான் அடைச்ச குயில் எது மயில் எது காக்கா, இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க வந்தீங்களா, எது காக்கா எது இதுன்னு கூட தெரியாமல். அதுலேருந்து தான் எது காக்கா எது என்னன்றது ஓரளவுக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியேப்பட்ட காக்கா மனுஷனை நம்பாது. மனுஷனை நம்பாது, மனுஷனை ஒரு மாதிரி பார்க்கும், மனுஷனை கிட்ட வந்தால் கூட குற்றுவோம் ஒன்றுன்னு சொல்லி பார்க்கும். நீங்கள் எத்தனை பேர் எப்படி பார்த்துருக்குறீங்க? ஒரு மரத்துக்கிட்ட அது குட்டி போட்டுச்சுன்னா நமக்கு தெரியாது, போய் யதார்த்தமாக நின்னோன்னா நம்ம என்னமோ திருட வந்துட்ட மாதிரி, அது காக்கா ரொம்ப அழகாக பெற்று வச்சிருக்கிற மாதிரி நம்மள ஒரு மாதிரி திருடாவே பார்க்க. ஆக்சுவலாக அது திருடு, வீட்டில் இருக்கிறது திருடும். மனுஷன் நடந்து போனால் அவங்ககிட்ட குழந்தைங்க ஏதாவது, அதுவும் நீங்கள் தேர்விலெல்லாம் பார்க்கலாம், கொதிக்க கொதிக்க அடுப்பில் இருந்தால் கூட அழகாக அசால்ட்டாக எடுத்துன்னு போயின்னே இருக்கும் காக்கா. அது திருடும். குழந்தைங்க ஏதாவது மூக்க ஒழுகின்னு அது எதனா சாப்பிட்டு பேன்னு பார்த்தோம்னா அதை கையிலேருந்து என்ன பண்ணும், பிடிங்கின்னு போயிடும். அது திருடு. ஆனால் நம்மளை திருடாவே பார்க்கும், நம்மளை ஏற்றுக்காது, நம்மளை சேர்த்துக்காது அந்த காக்கா. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்குறீங்க? மனுஷனை நம்பாது, மனுஷனை சேர்த்துக்காது, மனுஷனை ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் காக்கா. அப்படியேப்பட்ட காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்து ஜனங்களை விசாரிப்பார். ஆனால் என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பாத காக்கா, நம்மளை அசால்ட்டாக நினைக்கிற காக்கா, அந்த காக்கா பார்த்து நீ எவ்வளோ அற்பமாக என்றங்கால, நீ தான் வேலை செய்யணும், நீ போய் என் ஜனத்துக்கு என்ன பண்ண, என் ஊழியக்காரனை போஷின்னு சொல்லி காக்காவை தான் வேலை வாங்கினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சரிபட்டு வரலையோ உன்னை கொண்டு தான் ஆண்டவர் ஏதாவது செய்வார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நம்மை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் தண்டல்கார் மீது, சீட்டுக்கார் மீது, பேங்க் கார் மீது, உங்கள் கணவர் மீது, அல்லது உங்கள் மனைவி வைத்திருக்கிற நகை பொண்ணு பொருள் நகை இருக்குது, அந்த கவலை எனக்கு இல்லை. ஏன்னா எதனா வந்தால் நகையை தூக்கின்னு போய் அதை வச்சிருக்கிறேன் பாரு, அதை டக்கு டக்குன்னு வைப்பேன், டக்குன்னு அப்படிலாம் எது மேலேயே வைக்காதீங்க, அவர் மேலே வச்சுருங்க. ஹல்லேலூயா. நெப்போலியன்ற ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அவரை குறித்து யோசிச்சு பாருங்கள். அவர் ஜானாக இருந்தாலும் கடுகு சாகாதுன்ற மாதிரி அவர் நல்ல ஒரு வீரமான ஒரு மனுஷன். ஆனால் அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே கூடார போட்டிருக்குறாங்க. அந்த மிலிட்ரி கூடாரத்தில் எல்லாரோட லைட்டும் அணைஞ்சிருக்குது, ஒருவனோட லைட் மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த நெப்போலியன் பார்க்குறாரு, அந்த என்ன இது ஒரு சின்ன சத்தம் மாதிரி இருக்குது, அப்போ யாரும் முழிச்சிட்ருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லி அந்த கூடாரம் கிட்ட போகிறாரு, உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அந்த கூடாரத்தில் ஒரு அந்த மிலிட்ரியோட வேலை செய்கிற ஒரு லெட்ரு இப்படி வச்சுட்டு கண்ணில் தண்ணியோடவே அப்படியே இருந்திருக்கிறார், கண்ணை மூடி இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கார். ஒரு செகண்டில் அந்த லெட்ரு என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நெப்போலியன் எடுத்து அதை பார்க்கும்பொழுது அதில் ஒரு கடிதம் இருக்குது. அன்புள்ள மகனே, உன் அம்மா நான் எழுதுவது என்னவென்றால், உன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறார், அவளை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்க போதுமான அளவுக்கு என்னிடத்தில் பணம் இல்லை. அடுத்தது உன்னோட மூத்த மகன், அவனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட என இடத்துல போதுமான பணம் இல்லை. எனவே அம்மாக்கும் உடம்பு சரியவில்லை, நானும் சிகிச்சை எடுக்க வேண்டும், எனக்கும் மாத்திரை மருந்து வாங்க என்னிடத்திலும் பணம் இல்லை அப்பா. எனவே நீர் ஏதாவது செய்வீர் என்றால் நாங்கள் அதை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இப்படிக்கும் உன் அன்புள்ள அம்மா என்று சொல்லி எழுதியிருந்ததான். அதை பார்த்த நெப்போலியன் உள்ளம் உடைந்து போனது. ஏன்னா அவர் ஒரு இராணுவத்தில் இருக்கிறாரு, அவர் எதையுமே காட்டிக்கல. எதையுமே நெப்போலியன்கிட்ட போயிட்டு, சார் ஒரு 2 நாள் லீவு தருவீங்களா, எங்கள் அம்மா இப்படிக்கிறாங்க சார், ஒரு 2 நாள் லீவு தருவீங்களா, எங்கள் மனைவி இப்படி இருக்கிறாங்க சார், 2 நாள் லீவு தருவீங்களா, ஸ்கூலில் போய் என் குழந்தைய பார்க்கணும், எதுவுமே சொல்லிக்காம தனக்குள்ளே அந்த பாரத்தை வைத்து கொண்டு அவர் இருந்ததை பார்த்தோன்னே நெப்போலியன் உடைந்து போனாராம். சாதாரண ஒரு மனுஷன் ஒரு லெட்டரை பார்த்து விசாரிப்பார் என்று சொன்னால், என் ஆண்டவர் நீ உள்ள நிறைய லெட்ரு போல் எழுதிக்கிட்டே இருக்கிறீ, அந்த உள்ளத்தை விசாரிக்கிறவர் நமக்குள்ளவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கவனித்து இருக்கிறார், நம்மை போஷித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களால் சொல்ல முடியும், என்னோட ஊழிய பாதை 25 வருஷம் ஆண்டவரோடு நான் நடக்கிறேன், எனக்கு தெரியும் அவர் நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கு உண்மையாக இருப்பார், நம்ம உத்தமமாக இருந்தார் நமக்கு உத்தமமாக இருப்பார், நம்ம புனிதராக இருப்போம்னா அவரும் இருப்பார். நான் மாறுவேனா, அவரும் அடுத்த நிமிஷமே மாறுவார் என்று சொல்லி என் அனுபவ வாழ்க்கையில் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனவே அவர் உண்மை உள்ளவர், நம்மை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார்.
யாரெல்லாம் விசாரிக்கிறவர் அப்படின்னா நிறைய லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. அவர் வியாதியில் இருக்கிறவங்கள கூட விசாரித்து சுகப்படுத்துகிறான்னு புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். என்னம்மா பிரச்சனை, என்னால் குனிஞ்சு இருந்தால் கூனின்னு கூப்பிட்றாங்க, நிமிரவே முடியல, என் வாழ்க்கை உயரவே இல்லை, அப்படியா, உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்தபோது அவள் மீது இருந்த அந்த கட்டை அவுத்து நிமிர்ந்து நடக்க செய்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு பாட்டு கொடுத்தாலே, நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. ஆண்டவரோட ஆசையே நம்மளை உயர்த்தி அழகு பார்க்குறது தான். ஆனால் நமக்கு நாமே ஒரு முடி போட்டு நமக்கு நாமே ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிங்கன்னா தான் நமக்கு பிரச்சனை. அவர் சொல்லுவதை கேட்டு ஓட ஓட நம்ம அவர் விசாரித்து போஷித்து நம்மை ஒரு நடத்துகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா உங்கள் முகலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல. அப்பா, உங்களை விசாரிக்கிறார் ஆண்டவனா, எப்படி விசாரிப்பார் தெரியலையே. அந்த மாதிரி இப்போ விசாரிக்கிறாருனோடனே எப்படி விசாரிப்பார்? இப்போ ஸ்டார் அதில் பாஸ்டர் பேசினாரே அந்த விசாரணையா, இல்லை அன்பே மகளே உன்னை நிமிர பண்ணட்டா அப்படி விசாரிப்பாரா? எனக்கு தெரியல. உங்கள் நடக்க உங்களை விசாரிக்கும். அல்லேலூயா. அப்போது அவர் வியாதியாக இருக்கிற அந்த அம்மாவை விசாரிக்கிறார். ரெண்டாவது நீங்கள் பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா, லூக்காவில் வரோம், நீங்கள் வாசிக்க தேவை. அநியாயம் உள்ளவன் நியாயம் செய்வானா? அப்பா, அநியாயக்காரன். நியாயம்னா என்னன்னே தெரியாது, இறக்கனா என்னன்னே தெரியாது, அன்புனா என்னன்னே தெரியாது. அதனால தான் அவன் பேரே பைபிள் எதுக்கு? அநியாயக்காரன். அவன் நீதி அநியாயம் பண்ணுவான். 10 ரூபா வாங்கினா 100 ரூபா வட்டி வாங்கலாம், உனக்கு தூக்கம் வராது, அநியாயக்காரன். ஆனால் அவன் போய் நின்று உனக்கு என்ன செய்யணும், ஏன் சும்மா நின்றுட்டுருக்கிறேன்னு கேட்டு செய்வானானால், விசாரிப்பானால், என் ஆண்டவர் நம்மை விசாரித்து நம்மை நடத்த மாட்டாரா? நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. அப்போ நம்மை விசாரித்து நம்மை போஷிக்கிறவர். ரெண்டாவது ஏழைகளை விசாரிக்கிறவராம். ஏழைங்களை அற்பமாக பார்த்தா ஆண்டவருக்கு பிடிக்காது. பணக்காரன் கூட உள்ளே வரமாட்டான்னு பைபிள் எழுதி வச்சிருவார். ஐஸ்வர்யவானே நீ கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு வர. ஆனால் ஏழைங்களுக்கு அவர் பலனா. ஏழையாக இருக்கிறவங்கள அற்பமாக பார்த்துறாதீங்க. ஏழையாக இருந்தால் ஜாதியை பார்த்துறாதீங்க. ஏழையாக இருந்தால் அவங்களோட துணியை பார்த்துறாதீங்க. ஏழையாக இருந்தால் அவங்க தலையை பார்த்துறாதீங்க. ஏழையாக இருந்தால் அவங்க பின்னாடி இருக்கிற அவங்க அம்மா அப்பா அதெல்லாம் விசாரிக்காதீங்க. ஏன்னா ஏழைகளை விசாரித்து அவங்கள கவனிக்கிற ஒரு கண் இருக்குமானால் என் ஆண்டவருடைய கண் அவங்க மேலே இருக்கும். ஏழைகளுக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஏழைகளுக்கு அவர் பலனாக இருக்கிறார். ஏழைகளை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறாரா? எடுத்து வேணால் நீங்கள் வாசிக்கலாம். ஏழைகள் நீதிமொழிகள் 29:14 சொல்லுகிறது, அவர் ஏழைகளை விசாரிக்கிறவர். ஏழையின் நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிறவரான். எவ்வளோ நீங்கள் ஏழை பாஸ்டர் சொன்னது போல் பாத்திரம் கழுவிட்டு காணிக்க போடுறீங்க, ரோடு பெருக்கிட்டு சில அம்மா இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, அந்த அம்மா காணி கொடுக்கும்போது எனக்கு வாங்கவே கஷ்டமாக இருக்கும். போர் ஊரில் போய் ரோடு பெருக்கிற வேலை, அது மாதத்துக்கு ஒரு தடவை என் கையை பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட காணிக்க என் கண்ணோட கண்ணு என் முகத்தோட முகம் பார்த்து என் கையில் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் உனக்கு அம்மாம்மா, நான் உனக்கு தரேன், நீ இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி. யாருக்குமே தெரியாது அவங்க கொடுக்கறது, யாருமே பார்க்க முடியாது. தனித்து என் கையை பிடிச்சி யாருக்கு தெரியாமல் அந்த அம்மா கொடுக்கும். அது வாங்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரோடு பெருக்குது, அந்த காணிக்கை வாங்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ நீ எந்த கஷ்டமே படக்கூடாது, நான் உனக்கு அம்மா மாதிரி நீ என் கண்ணை பார்த்து நேராக கொடுப்பாங்க அந்த காணிக்கை. அப்போ அப்படியாப்பட்ட காணிக்கை போடுறதெல்லாம் யார் கவனிச்சிட்டே இருக்கிறா? விதவைகளையும் ஏழைகளையும் நெருக்கப்படுறவங்களையும் அப்பாவே துணையாக இருக்கிறாரா. அவங்க பக்கம் கூட போய் பேசுகிறாதீங்க, கமெண்ட் கூட அடிச்சிடாதீங்க அவங்களெல்லாம். ஏன்னா ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. யோபு 36 நீங்கள் டைம் இல்லை, ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் வாசிச்சிடலாம். யோபு 36:6 மட்டும் எடுத்துருங்களேன். அல்லேலூயா. சிறுமையானவர்களோட நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். விதவைகளின் நியாயத்தை விசாரிக்கிறார். வியாதியாக இருக்கிறவர்களை விசாரிக்கிறார். நான் எல்லா லிஸ்ட்லேயும் அவர் நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாராம். நம்மளை விட்டு தூரமே போகல. தேவன் எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லி பாவம் செய்கிறவன் மூடன். நம்ம பக்கத்திலே ஆண்டவர் இருந்து நமக்கு நியாயம் செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறான்றவன் தான் நானவன் நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார். ஒரு 100 ரூபாய் கையில் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? அது கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார். ஒரு 1000 ரூபாய் கையில் வந்தால் என்ன பண்ணுறோம்? கவனிச்சிக்கிட்டே இருக்கிறார். 100 ரூபாயிலே உண்மை இல்லைன்னா 10,000 ரூபாயில் உன்னை உயர்த்தி வச்சார்னா நீ எப்படி இருப்பல்ல? நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் எடுத்து வாசிக்கலாம். அதே யோபு 10:5 எடுங்க. கடைசியாக நம்ம அதை வாசித்து முடிக்கலாம். யோபு 10:5. பாவத்தை ஆராய்ந்து இப்போ தான் இருக்குது. இது வரைக்கும் விசாரிச்சதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. விதவையை விசாரித்தார், நோயில் விசாரித்தார், திக்கற்ற போது விசாரித்தார், சாப்பாடு போடும்போது விசாரிச்சு, இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என் பாவத்தை விசாரிப்பாரும் போது எனக்கு பயமாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன்,
கணக்கில் அல்லவா இருக்குது. எல்லாம் மனுஷனோட செயலும். ஆண்டவரோட வருகை சமீபங்க. 10% பைபிளில் வெளிப்படுத்தலில் போட்டிருக்கோம், ஒரு பங்கு ரத்தமாய் மாறணும். இன்றைக்கி நியூஸில் வந்திருக்குது, ரத்தமாய் நதிகள் மாறிக்கொண்டு இருக்குது. ஆண்டவரோட வருகைக்கேற்ற அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நீயும் நானும் பரலோகத்தில் போவோமான்றது தான் டவுட்டாக இருக்குது. அவர் விசாரிக்கிறவர், கவனிச்சிக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணுறேன், என்ன பேசுகிற, எவ்வளோ பொய் பேசுகிற, எவ்வளோ காசுகளை ஏமாத்துறேன். இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படின்றதுனால நான் சொல்ல வரல. நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், தைரியமாக பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எதையும் கடையில் போய் வாங்க வேண்டியதே இல்லை, உங்களை தேடி கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எனவே நிறைய காரியங்களை வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிப்பார். பல மணி நேரம் ஃபோனில், அதில் எவ்வளோ நேரம் நம்ம ஜபம், எவ்வளோ நேரம் வேத வாசிப்பு, குடும்பம் நடத்துகிறவங்களையும் விசாரிப்பார், எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம். எனவே விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் விசாரித்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். லைனில் நில்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது எப்படி இருக்கும்ல. அதனால் அவர் அப்படி விசாரிக்கிறத பாரிக்கலும், என் செல்லமே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சா நல்லா இருக்கும்ல. ஹல்லேலூயா.